என்ன ஐயோ அம்மா அம்மா அக்காக்கு ஏதோ ஆயிடுச்சுமா. ஏய் சுபா, பேசாம படு. இல்லம்மா, அக்காக்கு என்னமோ ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் கத்த மாட்டா. உனக்கு சொன்னா புரியாது, பேசாம தூங்கு. என்ன புரியாது? சொன்னா புரிஞ்சுக்க போறேன். நீ வாங்க போற, தூங்கு. படுறி, படு. படுமா. போதும் போதும், 2 பேரும் தூங்குங்க. மகா, எதுக்கு இப்ப நீ இவ்வளவு சத்தம் போட்ட? வெளியில எல்லாரும் என்னதானே தப்பா நினைப்பாங்க. எனக்கு என்னங்க தெரியும்? பள்ளி எனக்கு வில்லி ஆயிடுச்சு. பள்ளி அடடடே, டெக்கரேஷன்லாம் பலமா இருக்கே. பாருடா, எல்லாம் இந்த சுபாவோட வேலையா? உட்காரு. அப்பாடி, என்ன பாதாம் பாலா? ஊத்து. இந்தாங்க. குடி. ஐசு, என்ன? என்ன மக்கு, இது கூட புரியலையா? அங்க போங்க. உன்கிட்ட சொன்ன பாத்தியா, என்ன சொல்லணும்? உதட்டுல பால் விடிஞ்சிருக்கடி, தொடச்சுக்கோன்னு சொன்னேன். அத வாய் திறந்து சொன்னாதான் என்ன? என்னமோ ரொமான்ஸ் படம் மாதிரி செய்கை காட்டிட்டு இருக்கீங்க. ஹேய், நீ என்ன லூசா? நாம பேசுறதெல்லாம் வெளியே கேட்காது. வயசு பொண்ணு நம்ம இந்த வீட்டுல வச்சிருக்கோம். நாம ஏதாவது பேசி அவங்க தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. அதனாலதான் இப்படி சைகையில சொன்னேன். இவ்ளோ பேசுறதுக்கு நீங்களே தொடச்சு விட்டுருக்கலாம். ஓ, அப்படி அவ்வளவுதானே? நான் இப்போ உனக்கு தொடச்சு விடணும். இதுக்குதான் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சியா? கொல்லி. போச்சுடா, இந்த கரண்டுக்கு நேர காலமே தெரியாதா? சரி விடுங்க. ரொம்ப நேரம் ஃபேன் இல்லாம இந்த ரூம்குள்ள இருக்க முடியாது. வாங்க நம்ம வெளியில போலாம். இங்க எதுக்கு வந்தனே தெரியல. போங்க போங்க. எப்ப பார்த்தாலும் ஏமாத்திடுறாங்க. இதுக்கு பேசாம வெளியவே இருந்திருக்கலாம். போ. கரண்ட் போயிடுச்சு விக்ரம். எப்ப வரும்னு தெரியுமா? எப்போ வரும்னு தெரியாது விக்ரம். வேணும்னா ஜன்னலை திறந்து விடவா? இல்ல இல்ல வேணாம். மகா, இங்க இன்வெர்டர் இருக்கா? சரி 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 விடு. கரண்ட் வருதான்னு பாப்போம் கொஞ்ச நேரம். இல்லைன்னா நம்ம வெளியிலே போயிடலாம். ஐசு, மெதுவா போ. இருட்டுல எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஹே, விஜய் வெளியில வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வா, நாமளும் வெளியில போலாமா? வா.
வாங்க வாங்க. அக்கா நீங்க உட்காரு. மாமா இங்க உட்காருங்க. ம். மாமா நீங்க அங்க. என்ன உட்கார்ந்த உடனே அட்டெண்டன்ஸ் எடுக்க அம்மா போறியா? நீங்க 2 பேரும் இங்க உட்காருங்க. ஐசே இப்படி வா, இப்படி உட்காரு. எப்படி மொட்டை மாடி? காத்து நல்லா வீசுதுல்ல? இந்த வீட்லயே என்னோட ஃபேவரட் பிளேஸ் இதுதான். ஆமா மகா, இந்த இடம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. மாமா அப்படியே டைம் பாஸுக்கு ஒரு கேம் போடுவோமா? கேமா? பரமபதம் விளையாடுவோமா? என்னது பரமபதமா? அப்படின்னா? அதுவும் நம்ம லைஃப் மாதிரி தான் மாமா. ஏணி வந்தா மேலே ஏறணும், பாம்பு வந்தா கீழே இறங்கணும். உச்சத்தை தொடுறவங்க வின்னர். ஓஹோ. ஓ, ஸ்னேக் லேடரை பத்தி நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா சுபா? என்ன நீ எல்லா பசங்களும் இப்போ போன்ல கேம் ஆடுற காலத்துல இதெல்லாம் இப்போ நீ விளையாடிக்கிட்டு இருக்கியா? பரவாயில்லையே. சுபா, மாமா கேம்ஸ்லாம் இப்ப வேணாம். நீ ஏதாவது ஒரு கதை சொல்ல. மாம்ஸ், நான் கதையை சொல்லி இங்க மொட்டை மாடின எல்லாரும் தூங்குறதுக்கா? இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரலப்பா. சரி, நீங்க ஆளாளுக்கு உங்க லைஃப்ல நடந்த ஒரு நல்ல மொமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. மகாக்கா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. அதுவும் நல்லா தான் இருக்கும். நானா? நீதான். ஏய், நான் என்னடி சொல்லுவேன்? ஏதாவது சொல்லுக்கா. அண்ணி சொல்லுங்க சும்மா. இருங்க, யோசிக்க வேணாவா? சரி ஓகே, என் லைஃப்ல நடந்ததை நான் சொல்றேன். ஒரு நாள் நம்ம கேட்டரிங் சர்வீஸ்ல ஆர்டரை டெலிவரி பண்ண நான் மகாபலிபுரம் போயிட்டு இருந்தேன். நம்ம லக்ஷ்மி இருக்கால, அவ கூட தான் போயிட்டு இருந்தேன். அப்போ என்ன பார்த்து வேகமா ஒரு கார் வந்துச்சு. நான் கிராஸ் பண்ணிடலாம் தான் நினைச்சேன் அந்த செகண்ட். ஆனா சட்டுன்னு அந்த கார் என் வண்டியில மோதி நான் டபால்னு கீழே விழுந்துட்டேன். நான் எடுத்துட்டு போன பலகாரம் எல்லாம் கீழே செதறிடுச்சு. ஐயோ. கார்ல இருந்து ஒரு மனுஷன் டிப் டாப்பா கோட் எல்லாம் போட்டுட்டு இறங்கினாரு. அந்த மனுஷன் நம்மளதான் தூக்கி விட போறாருன்னு நினைச்சா அவரு நேரா வந்து காருக்கு அடிபட்டிருக்கான்னு பாத்துட்டு நேரா போயிட்டே இருந்துட்டாரு. அடா பாவி, யாருக்கா அந்த ஆளு? மகா, இதை எங்கேயோ பார்த்த சீன் மாதிரியே இருக்கே. இருக்கும் இருக்கும். கார்ல வந்து இடிச்சதே நீங்க தானே? நம்ம ஃபர்ஸ்ட் மீட் தானே விக்ரம் அது. ஓ. அப்ப ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆக்சிடென்ட் தானா? ஓகே ஓகே. அன்னைக்கு இடிச்ச அந்த பொண்ணு வீட்ல இன்னைக்கு வந்து நான் உட்கார்ந்து இருப்பேன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, மகாக்கா மாம்ஸோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பத்தி சொல்லிடுச்சு. இப்ப நீ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? நீயும் ஆளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பத்தி சொல்லு. நான் என்னத்த சொல்ல? ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல இருந்தே நம்ம ஆளு லிட்டர் கணக்குல வழிஞ்சுக்கிட்டு தானே இருந்தாரு. எங்க போனாலும் பின்னாடியே சுத்துறது, என் பேர் என்ன, போன் நம்பர் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஸ்வேதாவோட நலனுக்கு மட்டும் நான் போகாம இருந்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன். ஏன் மாமா? மாமா பலே ஆள் தான் நீங்க, போங்க. அப்பவே அக்கா தான் லைஃப் பார்ட்னர்னு முடிவு பண்ணிட்டீங்க போல. என்ன பண்றது, எல்லாம் விதி. அதுதான் இப்ப என்னை இந்த மொட்டை மாடியில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா சேர்ந்து இருக்கிறத பார்க்கணும்னு ரொம்ப ஆசையோட நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? இது வரைக்கும் வாழ்க்கையில பட்ட கஷ்டம்லாம் இப்ப மாறிடுச்சு.
இனிமே நம்ம வாழ்க்கையில கவலையே இல்ல. எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும். ஏ கரண்ட் வந்துச்சு. அம்மா சந்தோஷம் லைட் வந்துருச்சு பாரு. அப்ப இனிமேல் சந்தோஷம் தான். என்ன வீடு மாறி இருக்கு? ஓ, மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கோம்ல. ஏங்க ஐசே, எந்திரிச்சிட்டீங்களா? இந்தாங்க. குட் மார்னிங். டீயா காஃபியா? டீ. மாப்பிள வந்திருக்க வெறும் டீ தானா? பாதாம் பால்லாம் கிடையாதா? குடிங்க. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சூடா இருக்கு பாத்து. தெரியுது. நான் இதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன், நீங்க போங்க. சரி. விக்ரம், குட் மார்னிங். குட் மார்னிங். சூடா இருக்கு. Thank you. பாத்து. தேங்க்ஸ். சரி வாங்க குளிக்கலாம். குளிக்கலாம் வாங்க. ஓகே. சரி, நீங்க டீ குடிச்சது போதும், வாங்க குளிக்க போலாம். இஞ்சி டீயா? நல்லா இருக்கு. குளியல் வேறயா? ஐயோ ஐயோ, இந்த வரேன். குடுங்க. நீயே கொடுத்துட்டு நீயே வாங்கிக்கிற. பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் மாம்ஸ். குட் குட் மார்னிங். மார்னிங். ப்ரோ வா, பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம். ஹலோ ஹலோ மாம்ஸ், என்னதான் நீங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் பாத்ரூம்க்கு ஒன்னாலாம் போக முடியாது. 1 by 1 தான் போகணும். ஏய் முந்திரி கொட்டை, அது அவங்களுக்கு தெரியாதா? போ, போயிட்டு மல்லிப்பூ மாதிரி இட்லி ரெடி பண்ணு போ. சரி, அப்புறம் சட்னி கனகாம்பரம் பூ மாதிரி செய்யட்டுமா? ஏ வாலு, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. விஜய், டேய், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட், நான் போயிட்டு வந்துட்டா. போ ப்ரோ, ஐ அம் வெயிட்டிங். மகா, விக்ரம் சொல்லுங்க. இங்க வெஸ்டர்ன் டாய்லெட் எதுவும் இல்லையா? வெஸ்டர்ன்லாம் இல்லங்க, நம்மலாம் இந்தியன் தானே, அதனால இந்தியன் டாய்லெட் தான். ஐயோ, ஃப்ளஷ் கூட இல்லையே, எப்படி வாஷ் பண்றது மகா? மாம்ஸ், ஒன்லி சொம்பு வாட்டர், நோ டிஷ்யூ பேப்பர். ப்ரோ, அவசரத்துக்கு வந்து இந்தியனா இருந்தானே வெஸ்ட் இண்டீஸா இருந்தானே, போன வேலையை டக்குன்னு முடிச்சிட்டு வா ப்ரோ. அவன் அவசரம்னு இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். விக்ரம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. விக்ரம், குளிக்க ரெடி பண்ணி வைக்கிறேன். ச்சே. ஐசு, நான் போய் கியூ ஃபார்ம் பண்றேன். போனாதான் வேலை முடியும், இல்லைன்னா அவன் வெளியே வர மாட்டான். போங்க. மகா, ஐசு, மாப்பிள்ளைங்கள நல்லா தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சு குளிக்க சொல்லுங்க. சரிம்மா.
மகா ம். பாத்ரூம்ல ஷவரும் இல்ல கீஷரும் இல்ல, எப்படி குளிக்கிறது? ஆ கொஞ்சம் அங்க பாருங்க. என்ன என்ன ம் சுடு தண்ணி கொதிக்குதுல்ல, ஆமா. அத கொதிக்க வச்சு மாமனார் வீட்டு குளியல் எப்படி இருக்குன்னு இப்ப பாப்பீங்க. ஆ? சூடு செக் பண்ணிக்கோங்க சரிங்களா? இல்ல மகா, இப்ப என்னங்க இல்ல? ஆ, இல்ல இரு லைனா சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. ம், ஆ, இல்ல ஷாம்பு இல்ல, ஆ. கண்டிஷனர் இல்ல, எப்படி நான் குளிக்கிறது? ஆ, சொல்லு. என்னங்க நீங்க? இந்தாங்க சீயக்கா. இது எதுக்கு? ஆயில் பாத் எடுத்தா இத போட்டு தான் தலை குளிக்கணும். இல்ல இதெல்லாம் நான் போட்டு குளிச்சது இல்லையே மகா. ஆ, அதுவும் இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. ம். நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆ? ஹேய் ஓடு, அதுக்கு நான் இருக்கேன் குடு. நான் ஏதோ உதவி பண்ணலான்னு பார்த்தேன். நீ ஒண்ணும் பண்ண தேவையில்ல, உள்ள போ. போடி. படே. என்ன அக்கா யோசிக்குது? அக்கா ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்போம். என்னக்கா ரொம்ப டென்ஷனா இருக்க போல? பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஜாலியா வாக்கிங் போற மாதிரி தெரியுதா? இல்லக்கா, என்ன டென்ஷன் என்கிட்ட சொன்னேன்னா நானும் பாதி ஷேர் பண்ணிப்பேன்ல, அதான். என் பசங்க 2 பேரும் விருந்துக்கு போய் முழுசா ஒரு நாள் ஆச்சு. இப்ப வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணி என்னம்மா எப்படி இருக்க, சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. இல்லைன்னா மட்டும் நீ சாப்பிடாமையா இருந்த. அக்கா, மாமியார் வீட்டுல இருக்கும்போது எப்படிக்கா அம்மாவை பத்தி நினைப்பாங்க? அதுவும் விருந்துக்கு போயிருக்காங்க. அவங்க கவனிக்கிறதுல ஒன்ன மட்டும் இல்ல, எல்லாத்தையும் மறந்துருப்பானுங்க. மறப்பானுங்க, நல்லா மறப்பானுங்க. நானே அவனுங்களுக்கு அந்த வீடு செட் ஆகுதா? கஷ்டப்படுவானுங்களே. இங்க வசதியா இருந்தவனுங்களாச்சே. இப்படி எல்லாம் நான் யோசிக்கிறேன். மறப்பானுங்களால மறப்பானுங்க. இத புடிச்சுக்கோங்க. ஐயோ, ஸ்லோ ஸ்லோ ஸ்லோ. ஆஹா, இதான் மாமியார் வீட்டு ஆயில் பாத்தா? அடடடடா, குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? அப்படிதான். அடடடடா, நமக்கும் தான் இருக்கே. அடுத்து நீங்க தான். நாங்கெல்லாம் வாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் குளிப்போம். அதான் நான் பக்கத்துல வரும்போதே நினைச்சேன். ஆயில் பாத் சொன்னேன் நான்லாம் டெய்லி 2 வேளை குளிக்கிறவன். அது சரி. ஆ.